18 சித்தர்களின் ஒருவரான திருமூலர் சித்தர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து 3000 திருமந்திர பாடல்களை உலகிற்குத் தந்தவர் திருமூலர் சித்தப்பெருமான். திருக்கயிலையில் வாழ்ந்த இவர் நந்திதேவரிடம் உபதேசம் பெற்றவர். கயிலையை விட்டு தென்னாடு வந்த தவயோகி. காவிரிக்கடையில் உள்ள சாத்தனூருக்கு செல்லும் வழியில் மாடுகள் அழுகுரல் எழுப்புவது கண்டு நிற்கின்றார். அந்த மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மூலன் இறந்து கிடக்கின்றான். அவன் இறந்து கிடப்பதை பார்த்து திருமூலர் கவலையடைகிறார். பின் உடனே தன் உடலை ஒரு மரத்தின் வேர்பகுதியில் மறைத்து வைத்துவிட்டு இறந்து கிடக்கும் மூலனின் உடலுக்குள் கூடுவிட்டு கூடு பாய்கின்றார். கதறி அழும் மாடுகள் உயிர் பிழைத்து வந்த மூலனைக் கண்டு மகிழ்ச்சியடைகின்றன. சில காலங்கள் கழித்து மரத்தில் மறைத்து வைத்த தன் உடலை தேடிப் போகும்போது அங்கு அவரின் உடலைக் காணவில்லை. இது ஈசனின் திருவிளையாடல் என்பதை திருமூலர் உணர்கிறார். பின்பு திருவாடுதுறை செல்கிறார். அங்குள்ள அரச மரத்தின் கீழ் நீண்ட தவத்தில் அமர்கின்றார். திருமந்திர 3000 பாடல்களை இயற்றிய பிறகு திருவாடுதுறையில் ஜீவசமாதி அடைகின்றார்.